டே 4 ஃப்ரம் மதுரை. மதுரை ட்ரிப்புக்கான லாஸ்ட் டேக்கான வீடியோ இந்த வீடியோ. காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் மதுரையிலேருந்து கிளம்பி பிள்ளையார்பட்டி போய் நம்ம ஹீரோவான விநாயகரை போய் பார்த்தாச்சு. அவரையும் வந்து சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே காரில் ட்ரைவ் பண்ணி போனோம் அப்படின்னா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. குன்றக்குடியில் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். சின்ன மலை தான், கொஞ்சம் நேரம் அப்படியே படியில் ஏறிட்டு முருகனை வந்து நல்லா சூப்பராக தரிசனம் பண்ணோம். கூட்டம் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. இந்த கோயில் எல்லாமே கொஞ்சம் ரிமோட் பிளேஸில் இருக்கிற நம்மளோட ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்துக்கிட்டா பரவாயில்ல. அடுத்தது குன்றக்குடியில் இருந்து ஒரு 15 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போனோம்னா வைரர் சுவாமி டெம்பிள் இருக்குது, அங்கேயுமே போயிருந்தோம். இந்த ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா இந்த கோயிலுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கே இருக்கிற அந்த பில்லர் ஒர்க்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கோயிலுமே செமையாக இருக்குது. ஒரு பில்லர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கிடெக்சரல் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது எல்லாமே ரிமோட் பிளேஸில் இருக்கிறனால நாங்கள் எங்களோட ஓன் காருக்கு டிரைவர் போட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து எந்தெந்த பிளேஸ் எவ்வளோ நேரத்தில் போக முடியும் அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிறதுனால அதுவும் லாங்கில் வேறு நாங்கள் போகிறோம். அந்த ஒன் டேக்குள்ளே நிறையா பிளேஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்ததுனால டிரைவர் வச்சே போய்கிட்டோம். அடுத்ததாக போனது வந்து ஆதங்குடி, அதாவது காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற அந்த பிளேஸில் இருக்கிற இந்த ஆதங்குடி பங்களா தான் போயிருந்தோம். ஆதங்குடி பேலஸ்னு சொல்கிறாங்க, அங்கே தான் போயிருந்தோம். ஒரு ஆளுக்கு வந்து 80 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ½ hour டைமுக்குள்ளே பார்த்துட்டு வரலாம். வர்த் டு வாட்ச் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கிற ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸ்லேருந்து ரூஃப் கொண்டு பார்த்திங்கன்னா அந்த ஆதங்குடிக்கு வந்து ஃபேமஸ் ஆனது வந்து டைல்ஸ் தான். அந்த ஊருக்கு ஃபேமஸ் ஆனது டைல்ஸ் தான். ஸோ அந்த டைல் ஒர்க் எல்லாமே வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 80-100 வருஷம் பழமையான பேலஸ் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே பண்ணியிருக்கிற அந்த உட் ஒர்க் எல்லாமே வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இத்தனை வருஷம் ஆகியுமே இவ்வளோ தூரம் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. அதே மாதிரி அந்த உட்டில் இருக்கிற பெயிண்டிங் அண்ட் வால் பெயிண்டிங் இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இதுவுமே மிஸ் பண்ணாமல் போனீங்கன்னா போய் பாருங்கள். அப்புறம் காரைக்குடி வந்து அங்கே ஒரு ஃபுல் மீல்ஸ் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2:30 மணிக்கு மத்தியானம் அந்த டைமில் வந்து சௌமிய நாராயண பெருமாள் கோயில் திருக்கோஷ்டியூரில் இருக்குது, அங்கே தான் வந்தோம். பட் அந்த டைமில் கோயில் ஓப்பனில் இல்லைங்கிறனால ஒரு 1 hour பக்கமாக வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 4 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. அங்கேயும் போய் சாமியை பார்த்துட்டு அங்கேருந்து நைட்டு ஒரு 7 மணிக்கு தான் மதுரை ரீச் ஆனோம். அங்கேருந்து ஹஸ்பண்டையும் சின்ன பையனையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு ஒரு 8 மணிக்கு அங்கேருந்து எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம் ரிட்டன் சென்னைக்கு. சென்னை வந்து சேரும்போது அதிகாலை 4 மணி ஆயிடுச்சு.